எங்களுடைய தாத்தா ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள் ஆழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் மேலெழுச்சி கொண்டு அரசியல் வலிமை பெற்று அதிகார வலிமையை அடைவதற்கு தடையாக வேறு இடையூறாக இருப்பது சாதி மத பிளவுதான். சாதி மதங்களால் பிளந்து விரிந்து நிற்பதால் தமிழ் தேசிய மக்கள் ஒற்றுமையின்றி, அரசியல் வலிமையின்றி, அதிகார வலிமையின்றி அன்னை தமிழ் நிலத்திலே அடிமையாக வாழ்கிற ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த சூழலில் தன் இன்னுயிரை ஈந்து இனமான தமிழ் பிள்ளைகள், தமிழ் மக்கள் எழுச்சி வருகிற ஒரு தியாக செயலை நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவருடைய நினைவை போற்றுகிற ஒரு வீர பெருநாள் இன்று. தமிழ் இளம் தலைமுறையினர், தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் ஒரு உறுதியை ஏற்கிறோம். தமிழன் எவனும் வாழ்ந்தவன் இல்லை. உலகில் உயர்ந்த குடி, உழைக்கும் குடி, வேளாண் பெருங்குடி என்பதை எமது முன்னோர்கள் நிறுவி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வழியிலே வந்த வேளாண் பெருங்குடி மக்கள், தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேறுவதே இம்மினத்தின் விடுதலை என்று பல முறை கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகிறார்கள். எங்களை போன்று இந்த கோரிக்கையை, மிக நீண்டகால கோரிக்கையை, என்னை பட்டியலிலிருந்து வெளியேற்று, எனக்கு அதனால் கிடைக்கிற சலுகை என்பது வேண்டாம், எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, உரிமை என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பட்டியலிலே இருக்கும்போது என்ன இடஒதுக்கீடு தருகிறீர்களோ, இடப்பகிர்வு தருகிறீர்களோ, அதை வெளியேற்றி எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். அவ்வளவுதான். பிசி எம்பிசியில் வைத்து கொடுத்து விடுங்கள். எங்கிருந்து எடுப்பீர்கள் என்றால், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு எங்கிருந்து 10 விழுக்காடை எடுத்து வந்தீர்களோ அங்கிருந்து எங்களுக்கு எடுத்துக் கொடுங்கள். அதுதான் சரியான அணுகுமுறை. எங்களுடைய நீண்டகால கோரிக்கை, உயிர் தியாகம் செய்த எங்களுடைய தாத்தா இமானுவேல் சேகரனின் நினைவிடத்திலிருந்து நாங்கள் எழுப்புகிற ஒரே கோரிக்கை, பட்டியலில் இருந்து என் சமூக மக்களை விடுதலை செய், வெளியேற்று. அதுவே எம் இனத்தின் விடுதலை, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற இந்த உறுதியான நிலைப்பாட்டை இந்நாளில் முன்வைக்கிறோம். நீங்கள் செய்யவில்லை என்றால் தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒரு நாள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி அந்த பட்டியல் இழிநிலையிலிருந்து இழித்தெறிந்து எம் மக்களை விடுதலை செய்வோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். எம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனாருக்கு எங்களுடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். நாம் தமிழர். ஓட்டுக்காக பேசுற தம்பி, ஓட்டுக்காக பேசுறவங்க அதை பேசுறோம். உலகத்துக்கே தெரியும் நாம எல்லோரும் குறப்பைய மக்கள்னு தெரியும். நம்ம குறவர் குடி, அடுத்த குடி கோன் ஆயர் குடி, உங்களுக்கு தெரியும். அது பின்னால இவங்க யாதவர்ன்றாங்க. அடுத்த குடி கீழே இறங்கி வந்த குடி நம்ம ஆயர் கோன் தான். அடுத்த குடி நிலம் பள்ளமாக இருந்ததால் வள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டமை ஒடி, அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. எங்கள் குடிப்பெயர் வேளாளர்கள். அங்குதான் நாம அரசாட்சி நிலைத்து வாழ்ந்தோம், அரசாட்சி செய்தோம், கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு தோன்றியது. அங்குதான் கோட்டை கட்டி ஆண்டோம். அங்குதான் நாம் எல்லோரும் பாண்டியர்கள் என்று அழைக்கப்படுவோம். உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், எந்த தமிழ் சாதியில பாண்டியன்னு பெயர் இல்லை? யாராச்சும் ஒரு சாதியில பாண்டியன்னு பெயர் இல்லை? சொல்லு பாப்போம். நீனும் பாண்டியன், நானும் பாண்டியன், இவரும் பாண்டியன், அவரும் பாண்டியன். இப்ப தெரியுதா? உண்மையை சொல்லும் போது கொஞ்சம் கசக்கும். அதனால உண்மையை கசப்புக்காக பயந்து சொல்லாம இருக்க முடியாது. உண்மை தான், அதை பேசி பயன் இல்லை. என்னுடைய கோட்பாடு, இந்தியா ஒரு தேசமே இல்லைங்க. மொழிவெளி தேசிய இனங்கள் வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அவரவர் மொழி, அவருடைய கலை இலக்கிய பண்பாடு வழிபாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, இதெல்லாம் காப்பாற்றப்படணும். எனக்கு இதுவரை இருந்த கல்விக் கொள்கையை நீ வகுத்து முடியா? இல்லை உன் கல்விக் கொள்கையில ஒரு சிறப்பு 8 வயசுல கல்வியிலேயே முதலிடத்துல இருக்கிற, உலகத்தில் முதலிடத்துல தென் கொரியா 8 வயசுல பிள்ளை ஒன்னாப் சேர்க்குது. நீ 5ஆப்ல ஒரு தருது, 8ஆப்ல ஒரு தருது, 10ஆப்ல ஒரு எழுதுகிற. இது என்ன கல்வி? பேர் அறிஞர்கள் சொல்றார்கள், அறிவார்ந்த பெருமக்களே சொல்றார்கள், இந்த புதிய கல்விக் கொள்கை நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு. நான் சொல்லல, ஒரு சிறப்பம்சம் சொல்ல அந்த கொள்கையை ஏற்கலாம். இதுவரை இருந்த கல்விக் கொள்கையில என்ன பிரச்சனை?
கொள்கை கல்வி எல்லாருக்கும் சரியா சமமா இருக்கா? கேந்திர வித்யாலயா, நவோதயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கிறது எம்பள்ளிக்கூடத்தில் ஒரே கல்விக் கொள்கை, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு. எனக்கும் உனக்கும் ஒரே சுடுகாடு இருக்கா? அப்புறம் என்ன பேசிக்கிற? மது ஒழிப்புக்கு ஆதரவு தெரிவிக்க பேர்ல தான் இருக்கு. புதுசு சொன்னது அவன் பேசும்போது தாய்மொழி கல்விம்பா. யாரோட தாய்மொழி கல்வி? சமஸ்கிருதம் ஏன் வருது? மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுல சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எத்தனை? எதுக்கு திருச்சி ஏர்போர்ட்ல, திருச்சி வானூர்தியில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டியா இருக்கு? ஏன் இருக்கு? இது அந்த கட்டாய மொழி திணிப்பு. புதிய கல்விக் கொள்கையில் சமஸ்கிருதம், ஹிந்தி இருக்கா இல்லையா? மது ஒழிப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லாரும் ஒரு அணியில சேர்ந்தா தமிழகத்தில் மது கடைகளை அடைத்து விடலாம் திருமாவளவன் சொல்றாரு. அது உங்களோட கருத்து? அது எங்க அண்ணன் கருத்து. அதுல எனக்கு தனி கொள்கை இருக்கு, மாறுபட்ட கருத்து இருக்கு. எங்க ஐயாவோ எங்க அண்ணனோ கூட்டணி வைக்கும் போது எங்க ஐயா தெரியும் எவ்வளவு மது கொள்கைக்கு எதிராக இருந்தார், மது ஒழிப்புக்கு ஆதரவா இருந்தார். மதுவை டாஸ்மார்க்க மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா? இனிமே சொல்லுவாங்களா? இப்ப எங்க அண்ணன் அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்ல ஒளிஞ்சிருந்ததா? இப்ப கூப்பிட்டு என்ன ஆகும்? நீங்க யாரு மது ஒழிப்பு கொள்கையை ஏற்று மதுவை ஒழிக்கிறோம், டாஸ்மார்க்க மூடுறோம்னு நீங்க பேரறிவிப்பு செய்றீங்களோ அவங்களோட தேர்தல் உடன்பாடுன்னு சொன்னா அது போராட்டம். இது போராடி அப்புறம் மறுபடியும் அவங்க திறக்கத்தானே செய்வாங்க. அனைவரும் ஒரு அணியில இது பண்றப்ப அதை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கலாம். ஒரே அணியில மதுவுக்கு எதிரான ஒரு அணி கொள்கை வச்ச தேர்தலை ஒண்ணா கொள்கை உண்டா? நீ எங்க அண்ணன் சொல்ற கருத்து சரி. அதை யார் கூட இருந்துகிட்டு செய்யறது? தம்பி, டாஸ்மார்க்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா அங்க விற்பனையாளர்களை அந்த வேலை செய்யற பிள்ளைகளை பணி நீக்கம், இடைக்கால பணி நீக்கம் செஞ்ச அரசு இது. தம்பி, நீங்க என்ன ஐஸ்கிரீம் விற்கிற, குடிநீர் விற்கிறீங்களா, கீரை காய்கறி விற்கிறீங்களா? கூட 2 தெருவுக்கு போய் விற்கிறதுக்கு என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்க. கடையில உட்கார்ந்து விற்கிறவன் வியாபாரம் குறைஞ்சிட்டு நீ எப்படி இடைக்கால நீக்கம் செய்வ? நீ எதுக்கு சஸ்பெண்ட் பண்ற? நீ அவனை கூட்டணியில இருந்து என்ன செய்வ? என்ன பேசிய பயன் இருக்கு? எங்க தாத்தா நினைவிடத்திலிருந்து கேட்கிறேன். ஒரே ஒரு 5 ஆண்டு எனக்கு வாய்ப்பு கொடு. என் மீனவனை தொட்டான்னு வச்சுக்க, காலையில நான் பதவி விலகிட்டு கீழே இறங்கிறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. அவனுக்கு தெரியும் தம்பி, கேரளாவிலிருந்து மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் ஆமாவா பிடிக்கிறாங்க. ஏன் அவனை தொடல? ஏன் அவன் படகை பறிக்கல? ஏன் அவன் வலையை கிழிக்கல? ஏன் அவனை சிறைப்படுத்த முடியல? கேட்க ஆள் இருக்கு, எனக்கு ஆள் இல்லை. நான் ஆதியற்று நிற்கிறேன். ஒரே ஒரு தடவை என் தலைவன் ஆயுதத்தோட அந்த களத்தில் நிற்கும் போது மீனவன் சிறைபிடிக்கப்பட்டானா, படகு பறிக்கப்பட்டுச்சா, ஏலம் விடப்பட்டுச்சா? அப்ப இந்த நாட்டு குடிமக்களையும் பாதுகாத்து நின்னவன் எங்க தலைவன்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஒருத்தன் என் சொந்தங்களை தொடுறான், சிறைப்படுத்துறாங்கிற கோபம் இருக்கிற ஒருத்தன் ஏறி உட்காரும் போது அவனை தொற்ற சொல்லு. நீ அப்புறம் பாக்குறேன். ஒரு தடவை இவ்வளவு கஞ்சிட நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் ஏதோ சும்மா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடு. என் மீனவனை தொட்டா அப்புறம் பேசு. எதுக்கு பறிச்சது? அவர் சொல்றதே ஏற்கனவே வரல. காங்கிரஸ் பிஜேபி என் மண்ணுக்கு தேவை. இப்ப கேட்கிறாரு தம்பி, மீனவனை கைது செஞ்சு அவரும் நானும் ஒரு ரத்தம்ங்கிறனால பிடிக்கிறோம். இதுல ஏன் பாரதிய ஜனதா நிலைப்பாடு இல்ல காங்கிரஸ் நிலைப்பாடு? உன் நாட்டு குடிமக்களை தினம் கைது பண்ணி உள்ள போடுறான். என் படகை வாங்கி போய் எடுத்து அரசுடைமையாக்கி ஏலம் போடுறான். நீ அவனுக்கு போர்க்கப்பலை பரிசு கொடுக்குறிய? என்னை நல்லா சிறைப்படுத்து, நல்லா சுட்டுக்கொள்ளுன்னு அவனுக்கு ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறிய? சொந்த நாட்டு மக்களை கொள்ற ராணுவத்துக்கு அவனை பயிற்சி கொடுப்பானா? அப்புறம் இதை கேட்க வேண்டிய கட்சிகள் ஆட்சிகள் நீங்க 2 பேர் தானே. எதுக்கு எனக்கு? என் மொழிக்கு நிப்பியா? என் மொழிக்கு, என் நிலத்திற்கு, என் வளத்திற்கு, என் உரிமைக்கு, என் வீட்டு அளவுக்கு அந்தழுவியா? அப்புறம் என் வாழ்க்கை பத்தி கவலைப்படாது. நீ என் வாக்கு கேட்டதுக்கு வெக்கம் இல்லாம வர்ற இந்த கட்சிகள் எதுக்கு? ஒரு காரணம் இதுக்காக காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வேணும், இந்த ஒரு காரணத்துக்காக பிஜேபி வேணும். ஒரே ஒரு காரணம் சொல்லு. சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருக்கு சுதந்திரம்? உங்க வீட்டுக்கு, அந்த நாட்டுக்கு. யாருக்கு சுதந்திரம்? இன்னைக்கு சுதந்திரம் அதானி அம்பானிக்கு பயன்படுதா?
அடித்தட்டில் இருக்க ஏழை எளிய மக்கள் எங்களுக்கு பயன்படுதா? யாருக்கு பயன்படுது? இப்ப இந்த அரசு நிர்வாகத்தை பாக்குறீங்க, 6500 காவலர்கள் வழிநடுக நிக்கிறாங்க. இந்த இடத்துல நின்று எங்களை ஒழுங்கு பண்ணி வணக்கம் செலுத்தி போக அனுமதிக்கிறது உங்களுக்கு எதுக்கு காவலர்கள் சொல்லுங்க நீங்க? இதே தான் இங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் இதில் நடந்தது, தாத்தா இமானுவேல் நடக்குது. நாங்கள் 4-5 கிலோமீட்டர் என்ன பாடுபட்டு வந்தோம்? மக்கள்கிட்ட ஒழுங்குபடுத்தி வணங்கிட்டு போங்கன்னு சொல்றது தானே காவலர்கள். நடிச்சா அங்கே சாலையில் நின்று அப்படியே படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு? இதுக்கு எதுக்கு 6000, 5000, 7000 காவலர்கள்? நீங்களும் வெயிலில் நிற்கிறீங்க, நீங்களும் பஸ்ஸோடு நிற்கிறீங்க, நாங்களும் வெயிலில் நின்று பஸ்ஸோடு நின்று வணக்கம் செலுத்தணும். இதை ஒழுங்கு பண்ணி தர தெரியாதா? இதுதான் நிர்வாகம். இவ்வளவுதான் உங்க நிர்வாகம். காவல் கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர் கேட்டீங்களா? அந்த மாடியில் நின்று 3 பேர் கண்காணிக்கிறாங்களா? இதான் காவல் கண்காணிப்பு. அந்த கருத்தை நான் காவல்துறையை மதிக்கிறேன். ஆனா மேலதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஒழுங்கான அந்த முறைப்படுத்தல் கிடையாது. அது எங்க அண்ணன் செல்வ பிறந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஏற்கிறேன். நீ கேட்டே இருந்தீங்கன்னா மத்தவங்க கும்பிடணும்ல, சொல்லு சட்டு. எந்த இடத்துல எங்க படுவல கண்டிக்கலன்னு நீ சொன்னா இப்படி கண்டிச்சு அறிக்கை கொடுத்து அதை என்னையே கண்டிச்சு அறிக்கை வர்றதெல்லாம் நீ பாக்க இல்லையா?